திடீர் பயணம் இல்ல. காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுனஜி அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து அவரிடம் ஆலோசிக்க சென்று கொண்டிருக்கிறோம். கரூர்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் திமுக அரசும் தாவேக தலைவர் விஜயம் தான் காரணம். தொடர்ந்து இந்த சேலம் கூட்டத்தில் கூட ஒருத்தர் உயிரிழந்தார். இது நல்ல சகுனமாக சொல்லியிருக்காரு ஐநா நாகேந்திரன். அவர் சொன்னது அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டீங்களா? மதுரை மாவட்ட காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இது நாலேஜ் வந்துதான் இது நடந்ததா? எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குறவன் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லுச்சு? யாரும் பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்ப ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதல்ல இங்க அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேல யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, இதுதான். துணை நிற்கிறோம் சொல்றாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல வெளியில வந்ததெல்லாம் நாங்க தான், திமுக வரல அப்படிங்கறத மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அது சைடுல இருந்து சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே சார் இருக்கு. ஒரு நிமிஷம், அது எங்க அகில இந்திய தலைமை பேசும். பொதுவெளியில இங்கெல்லாம் பேசக்கூடாது. இது மாதிரி மாணிக்கம் பொதுவெளியில பேசக்கூடாது சார். என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லி இருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்றோம். பொதுவெளியில பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு காலம் பேசாம இப்ப தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொதுவெளியில் பேசக்கூடாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்க பொதுவெளியில எதை பேசணுமோ பேசணும், அறைக்குள்ள பேசுறத பொதுவெளியில பேசினா எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கிட்ட சொல்லுவோம். நாங்க அவங்க வழிகாட்டுதல் தான் நடக்கணும். எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்னாலும் உங்க முன்னாடி பேசினா அதுக்கு எதுக்கு கூட்டணி, அதுக்கு என்ன முறை, அது என்ன ஜனநாயகம்? சார், ஒரே ஒரு பிரச்சனை, இந்த தேர்தல் தொடர்பாகவே நீங்க பொது வெளியில பேச வேணாம்னு டெல்லியிலேயும் சொல்லியிருந்தீங்க, தமிழ்நாட்டிலேயும் பல இடங்கள்ல சொல்லியிருந்தீங்க. பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இல்ல மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், பலரும் இது மாதிரி செய்யறாங்க. மாநில தலைவரா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா சார்? நான் இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேச போறோம், ஆலோசனை செய்வோம். ஜனநாயகத்துக்கு முரணாக அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தான். நான்